ஹalleluya praise the lord கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 62ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தின் பின்பகுதி. கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களையும் என்னையும் பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன்ப்பா, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை, கேட்கும்போதே சந்தோஷமா இருக்குல்ல. ஆனா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்மளை மனுஷர்களால் ஒரு தள்ளப்பட்ட, ஒரு வெறுக்கப்பட்ட எத்தனையோ மனிதர்கள் நம்மளை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க, நம்மளை வேணான்னு வெறுத்து தள்ளியிருப்பாங்க. நம்ம நம்ம அம்மா அப்பா கூடவே ஒரு சில நேரத்தில் உன்னெல்லாம் ஏன் தான் பெற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வேதனையாக இருக்குது இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை. இவங்க வார்த்தையெல்லாம் கேட்டு நம்ம துக்கப்பட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம பக்கத்தில் நின்று, என் மகளே என் மகனே, நீ ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற, உனக்காக ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில் நான் காயங்கள் பட்டு என்னோட மொத்த அன்பையும் உனக்காக தந்தனே, என்னை நோக்கி நீ பார்க்க மாட்டேங்கிறியா அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு ஏக்கத்தோடு அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறாரு, ஐ லவ் யூப்பா, ஐ லவ் யூமா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேலே பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆண்டவரை நம்ம இன்னைக்கு நோக்கி பார்க்குறோமாங்க. யார் உங்களை வெறுத்தாலும் அவர் உங்களை வெறுக்க மாட்டாருங்க. தாய் மறந்தாலுமே நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னவருங்க. அவர் நேற்றும் மென்று மாறாதவராக இருக்கிறாருங்க. அவரோட அன்பு மட்டும் எப்படிங்க மாறும்? அவரை நோக்கி பாருங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? மனுஷனை தேடி மனுஷனோட அன்புக்காக ஏங்கி அலையிறோம், அழுது புலம்புறோம். மனுஷன் என்ன பண்ணுவான்? இந்த பக்கம் நம்மளோட கூட சேர்ந்து இன்னைக்கு நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் நம்மளுடைய தகப்பன் மட்டும்தான். அவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்க. மனுஷங்க நம்பி பொய்யா அந்த வாழ்க்கையை கேட்டு அது பின்னாடி போகாதீங்க. கடைசி ஏமாற்றம் மட்டும்தாங்க வரும். ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.